தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட இந்து எழுச்சி பொன்முடி செந்தில் பாலாஜி விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பணிய வைத்திருக்கிறது. இனி யாரும் யார் மீதும் வெறுப்பு உமிழ்ந்துவிட்டு தப்பிவிட முடியாது என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். இது குறித்து பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ள விளக்க உரையில், உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளான மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளான வனத்துறை அமைச்சர் பொன்முடி தங்களது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். அவர்கள் வகித்து வந்த துறைகள் அமைச்சர்கள் எஸ் சிவசங்கர், எஸ் முத்துசாமி, ஆர்.எஸ். ராஜகண்ணப்பன் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட மனோ தங்கராஜ் அவர்கள் மீண்டும் அமைச்சரவையில் சேர்த்து கொள்ளப்பட்டுள்ளார். எந்த அரசாக இருந்தாலும் அமைச்சரவையில் மாற்றங்கள் செய்யப்படுவது வழக்கமான ஒன்றுதான். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இப்போது செய்திருக்கும் இந்த அமைச்சரவை மாற்றம் வழக்கமானது அல்ல. இந்த மாற்றம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் விருப்பமும் அல்ல. நீதிமன்றங்களும் தமிழ்நாடு மக்களும் அளித்த கடும் நெருக்கடியால் வேறு வழியின்றி செந்தில் பாலாஜியையும் பொன்முடியையும் அமைச்சரவையில் இருந்து நீக்கி இருப்பதை வானதி சீனிவாசன் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஓட்டுநர் நடத்துனர் பணிகளுக்கு பலரிடம் பணம் வாங்கியதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையில் தான் அவரை அமலாக்கத்துறை கைது செய்தது. அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் ஜாமீன் கிடைத்த அடுத்த 2 தினங்களில் அவர் மீண்டும் அமைச்சரானார். இப்போது உச்சநீதிமன்றம் அவரின் ஜாமீனை ரத்து செய்யும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் வேறு வழியின்றி ராஜினாமா செய்துள்ளார். சைவமும் வைணமும் தமிழ்நாட்டின் இருவரும் அடையாளங்கள். 12 திருமுறைகளும் 4000 திவ்ய பிரபந்தமும் இல்லாமல் தமிழ் இல்லை. நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இல்லாமல் தமிழர்கள் இல்லை. தமிழர்களின் 2 பெரும் சமயங்களின் புனித குறியீடுகளை கொச்சைப்படுத்தி ஆபாசமாக பொது மேடையில் பேசியவர் அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள். அவரது அருவருக்கத்தக்க ஆபாச பேச்சுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளித்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்ட பிறகு வேறு வழியின்றி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். திராவிடர் கழகத்தில் இருந்து திமுகவுக்கு வந்தவர் பொன்முடி. திராவிடர் கழகம் தொடங்கிய காலம் முதலே இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் ஆபாசமாக பேசி வருவதை பொன்முடி அவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளார். இதே பொன்முடி ஆபாச பட்டிமன்றங்களில் பேசியதை அவரே ஒப்புக்கொண்டுள்ளார். முன்பெல்லாம் இந்து மதத்தையும் இந்து கடவுள்களையும் கொச்சைப்படுத்தி பேசுவதை மக்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தனர். அவர்கள் பேசுவது அதிகமான மக்களை சென்று சேராமல் இருந்தது. ஆனால் இப்போது தொழில்நுட்ப வளர்ச்சியால் பொன்முடி போன்றவர்களின் ஆபாச முகம் அனைவரிடமும் எளிதாக சென்று சேர்ந்து அவர்களது இந்து மத வெறுப்பை மக்களிடம் அம்பலப்படுத்தி இருக்கிறது. மக்களின் கடும் கோபத்திற்கு ஆளாகிவிட்டோம் என்பதையும் அது தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் உணர்ந்து அவரை கட்சி பொறுப்பில் இருந்து மட்டுமல்லாது அமைச்சரவையில் இருந்தும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நீக்கியிருக்கிறார். இது அவரது விருப்பம் அல்ல என்பதும் எல்லோருக்கும் தெரியும். தொழில்நுட்ப வளர்ச்சியால் ஏற்பட்ட இந்து எழுச்சி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பணிய வைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்பதை குறிப்பிட்டுள்ளார். இந்த எழுச்சி வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தும். இது தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்பட்டிருக்கும் மிகப்பெரிய மாற்றம். இனி யார் மீதும் யாரும் வெறுப்பை உமிழ்ந்து விட்டு தப்பிவிட முடியாது என பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். கடந்த 1 வாரத்தில் மட்டும் திமுக தலைமையை நெருக்கடிக்கு உள்ளாக்கும் வகையில் 5 நீதிமன்ற உத்தரவுகள் வந்துள்ளதால் திமுக தலைமை ஆட்டம் கண்டுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1 ஆண்டு மட்டுமே இருக்கும் நிலையில் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு, அமைச்சராக இருந்த பொன்முடியின் சர்ச்சை பேச்சு வழக்கு, அமலாக்கத்துறை டாஸ்மாகில் நடத்திய சோதனை வழக்கு, தமிழக நீர்வளத்துறை அமைச்சராக உள்ள துரைமுருகன் மீதான சொத்து குவிப்பு வழக்கு, அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்தின் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஆகிய உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் அடுத்தடுத்த தீர்ப்புகள்
திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடியை உருவாக்கி உள்ளது. குறிப்பாக திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள், திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளாட்சி மன்ற மக்களின் திமுக பிரதிநிதிகள் மக்களின் வரி பணத்தை கொள்ளையடித்து வருமானத்திற்கு அதிகமாக பல கோடிகள் மதிப்புள்ள அசையும் அசையா சொத்துக்களை சேர்த்து பதுக்கி வைத்துள்ளது தமிழக மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக அரசு வேலை தருவதாக கூறி ஏழை எளிய பாமர மக்களிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூல் செய்த விவகாரம் தற்போது அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை, வருமான வரித்துறை நடத்திய அதிரடி சோதனையாலும் நீதிமன்ற தீர்ப்பாலும் திராவிட மாடல் அரசின் அவலங்கள், குறிப்பாக சமூகத்தில் அன்றாட நடைபெறும் அநீதி, மக்கள் விரோத, சமூக விரோத ஆட்சியின் அவலங்கள் குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெள்ள தெளிவாக தெரிய வந்துள்ளதால் திமுகவை மீண்டும் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் அரியணையில் அமர மக்கள் வாக்களிப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். குறிப்பாக 58 ஆண்டுகளுக்கு முன்பு 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சியான திமுக தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சியிடம் இருந்து முதல் முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. 58 ஆண்டுகளுக்கு முன்பு தேசிய காங்கிரஸ் கட்சி எந்த கட்சியிடம் ஆட்சியை இழந்ததோ அதே திமுகவுடன் கடந்த 21 ஆண்டுகளாக தேசிய காங்கிரஸ் கட்சி கூட்டணி அமைத்து நாடாளுமன்ற, சட்டமன்ற, உள்ளாட்சி தேர்தலை சந்தித்து வருகிறது. 2006 மற்றும் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேசிய காங்கிரஸ் கட்சி முழு ஆதரவை அளித்து வருவதை பார்க்கும்போது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கும் தேசிய காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கும் இருக்கும் பெருந்தன்மையை காட்டுகிறது. ஆனால் இத்தகைய பெருந்தன்மை திமுகவுக்கு துளியும் இல்லை என்றுதான் தமிழக அரசியல் களத்திலும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் அடுத்த ஆண்டு 2026இல் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தை ஆளக்கூடிய மாநில கட்சியான திமுகவிடமிருந்து மத்தியில் தொடர்ந்து 3வது முறையாக ஆளக்கூடிய தேசிய கட்சியான பாஜக, அதிமுகவின் உதவியுடன் ஆட்சியை கைப்பற்றி தமிழகத்தில் முதலாக பாஜக, அதிமுக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் முயற்சிக்கு தமிழக மக்கள் மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் வாக்களிப்பார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். ஒருவேளை 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்து பாஜக, அதிமுக கூட்டணியிடம் ஆட்சி பறிகொடுக்கும் நிலை திமுகவுக்கு ஏற்பட்டால் எப்படி 1967ஆம் ஆண்டு தேசிய காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் இழந்த ஆட்சியை 59 ஆண்டுகளாக கைப்பற்ற முடியாத நிலைக்கு காங்கிரஸ் கட்சி தள்ளப்பட்டுள்ளதோ அதே நிலைதான் தற்போது தமிழகத்தை ஆளக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கும் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு ஏற்படும் என்று தமிழக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் 2021ஆம் ஆண்டு முதல் திமுக அரசுக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் அதேபோல் திமுக அரசுக்கும் தமிழக ஆளுநருக்கும் நடைபெற்று வரும் பனிப்போரால் தமிழக மக்கள் அனைத்து வகையிலும் பாதிக்கப்பட்டு வருவதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் இனி வரும் காலங்களில் சட்டமன்ற தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மாநில கட்சியும் தேசிய கட்சியும் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற கொள்கையின் அடிப்படையில் ஆட்சி அமைந்தால் மட்டுமே தமிழகம் உட்பட இந்தியா முழுவதும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் மாநில ஆளுநருக்கும் நடைபெற்று வரும் மோதல் போக்கிற்கு நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைத்து மத்திய மாநில அரசு கொண்டு வரும் அனைத்து சட்டங்களும் திட்டங்களும் எவ்வித தங்கு தடையின்றி ஏழை எளிய பாமர மக்களை எளிதில் சென்றடையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.